फ्रेंड्स वेलकम टू जे चैनल நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு செயின் போட்டு ஒரு சின்ன பர்ஸ் தான் பண்ண போறோம். அதுக்கு நம்ம வந்து ஒரு 40 செயின் போட போறோம். செயின் போட்டு எல்லாம் ட்ரிபிள் crochetடும் டபுள் crochetடும் மாத்தி மாத்தி போட போறோம். இப்போ பாருங்க நான் ஒரு 40 செயின் போட போறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 chain. இந்த மாதிரி ஒரு 45 செயின் போட்டுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு செயின்லயும் நம்ம வந்து டபுள் crochet போட போறோம். இப்போ டபுள் crochet போடும்போது நம்ம வந்து ஒரு 2 செயின் போட்டுட்டு இப்போ 45 செயின் போட்டோம்னா ஒவ்வொரு செயின்லயும் நம்ம டபுள் crochet போட போறோம். பாருங்க. சரி, இது நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இருக்க லைன் வந்து சிங்கிள் crochet. அதுக்கு அடுத்து போடுறது வந்து டபுள் crochet. இப்போ சிங்கிள் crochetல பாத்தீங்கன்னா செயின்க்குள்ள விட்டு எடுப்போம். எடுத்து லூப்ல போட்டு எடுத்து நீடில்ல போட்டு எடுத்து இந்த ரெண்டு இது இருக்கும். இதுல இருந்து இப்படி வெளியே எடுத்துறணும். இப்போ இதே மாதிரி இது ஃபுல்லும் நம்ம ஃபில் பண்ணனும் சிங்கிள் crochetல. இப்போ வந்து இதுல நம்ம ஒரு சின்ன பர்ஸ் மாதிரி தான் பண்ண போறோம். சிங்கிள் crochet போட்டுருக்கோம். கடைசியில் finish பண்ணி slip knot போட்டு முடிச்சாச்சு. இப்போ again 2 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பினீங்கன்னா இப்படி இருக்கும் உங்களுக்கு சிங்கிள் crochet இது. இப்போ இத வந்து திருப்பியும் நம்ம இதே லைனை கண்டினியூ பண்ணலாம். இது வந்து அந்த பர்ஸோட பேஸ் தான் நம்ம இப்போ போட்டுட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் நாட்லயே உள்ள விடுறோம். இந்த ஃபர்ஸ்ட் நாட் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்லயே உள்ள விடுறோம். ஏன்னா பேஸ் மட்டும் நீங்க சிங்கிள் crochetல போட்டா தான் கொஞ்சம் அடர்த்தியா இருக்கும். டபுள் crochetல போட்டா சீக்கிரம் முடிஞ்சிரும். அது வந்து மேலே வர ஸ்டெப்ஸ் நம்ம வந்து டபுள் crochetல போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எந்த இடத்துல விடுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த 2 நாட்டுக்கும் நடுவுல இந்த பேஸ் ஒரு 4 இதுமே நம்ம வந்து சிங்கிள் crochetல தான் போடுவோம். அதுக்கு அப்புறம் டபுள் crochetவும் ட்ரிபிள் crochetவும் யூஸ் பண்ணி மாத்தி மாத்தி நம்ம போடலாம். பாருங்க,
இப்படி வரும். இதில் நம்ம வந்து ஒரு இந்த அளவுக்கு சின்ன பர்ஸுங்கிறனால ஒரு 5 லைன் வர மாதிரி போட்டுக்கணும். இதை கலர்ஸ் யூஸ் பண்ணியும் போடலாம். பேஸுங்கிறனால ஒரே கலர் போடுறேன். மேலே வரும்போது நம்ம நிறையா கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 5 லைன்ஸ் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே சிங்கிள் க்ரோஷேயில் போட்டிருக்கோம். இந்த அளவுக்கு போட்டு வைங்க. நாளைக்கு வீடியோவில் வந்து பேஸ் முடிச்சுட்டு சைடு போடுறத பார்ப்போம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து சிங்கிள் க்ரோஷேயில் நம்ம ஒரு 5-6 லைன் சிங்கிள் க்ரோஷேயில் லைன்ஸ் போட்டால் நமக்கு மெதுவாக தான் மேலே வரும். ஆனால் பேஸுக்கு வந்து அது நல்லா அடர்த்தியாக தான் இருந்தால் தான் நமக்கு திங்ஸ் வைக்கும்போது அது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதே சிங்கிள் க்ரோஷ் திருப்பி சொல்லிடுறேன். சிங்கிள் க்ரோஷே நூல் போடாமல் ஊசியில் இந்த 2 செயினுக்கு நடுவில் இப்படி விட்டு எடுத்து இப்படி எடுக்கணும். இதே சிங்கிள் க்ரோஷே போட்டு ஃபினிஷிங் பண்ணுற இடத்துல ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிடணும். பாருங்கள், இதில் போட்டுக்கிட்டு இது இப்படி விட்டுருங்க. இன்னி ஒரு இதே இப்போ நம்ம 3 லைன்ஸ் தான் போட்டிருக்கோம். இதே மாதிரி இன்னி ஒரு 3 லைன்ஸ் போட்டுட்டு நம்ம பேஸ் முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பர்ஸோட இந்த ஸ்மால் ஹேண்ட்பேக்கோட சைடு போட்டதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், டேக் கேர், பை பை.